ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஓரினச் சேர்க்கைக்கு மறுத்த 5 வயது சிறுவன் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற குற்றங்களை தடுக்க என்ன செய்ய வேண்டும், என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். என்ன கேட்டா ஒரு அம்மாவா அந்த குழந்தைய வந்து கல்லால அடிச்சு கொலை பண்ணதுனால அதே மாதிரி அவனையும் கல்லால அடிச்சு கொலை பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா வந்து இந்த சட்டம் வந்து அதை அனுமதிக்காது அப்படின்றதுனால பொதுமக்கள் மத்தியில அந்த தண்டனை வந்து தள்ளி போடவே கூடாது. அந்த அரக்கனுக்கு வந்து தூக்கு தண்டனை, அதுவும் பொதுமக்கள் மத்தியில நீங்க வந்து தூக்கு தண்டனை வழங்கும் போது இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும். அவன் வராதனால அந்த குழந்தைய கல்லடிச்சு அவன் கொண்டு இருக்கானா, அவனுக்கு என்ன சார் ஒரு தண்டனை தர்றது? அவனால நம்ம பண்ணோம். 400 பேர் இருக்கக்கூடாது. அவனுக்கு வடமாநில இளைஞர்கள் வந்து வராங்க, நிறைய பேர் வேலைக்காக வராங்க, வாழ்வாதாரத்துக்காக, ஓகே தான். ஆனா அவங்க வராங்கன்னா ஒரு வரமுறையே கிடையாது. யாரு வராங்க யாரு போறாங்கன்றது வந்து எந்த ஒரு கணக்கிடமும் கிடையாது. அது என்ன பண்ணணும்னா ஒரு பகுதியிலும் ஒரு கமிட்டி மாதிரி வச்சு எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் போறாங்கன்றத வந்து கணக்கெடுப்பு பண்ணணும். அதுக்குன்னு ஒரு கமிட்டி அரசாங்கம் ஏற்படுத்திட்டா நல்லா இருக்கும். தந்தையர் தாய் நம்முடைய பிள்ளைகளை கண்காணிப்பிலே பார்த்து கொண்டால் இது போன்ற தவறுகள் நடக்காமல் நாம் பார்த்து கொள்ளலாம். தயவு செய்து இந்த மாதிரி தவறுகள் நடக்காம இருக்கணும்னா கடுமையா ஆக்ஷன் எடுக்கணும். தண்டனைகள் அதிகபட்சமா கொடுக்கப்படணும். எனக்கு சொல்ல போனா டைரக்டா இந்த மாதிரி தப்பு நடக்காத இருக்கணும்னா ரமணா படத்துல வர மாதிரி தூக்கு தண்டனை விதிக்கப்படணும். இது வந்து ஒரு சமுதாய பொறுப்பு நமக்கும் இருக்கிறது. வெளியாட்கள் வந்து நம்ம பகுதியில் வந்து யாராவது வந்து சந்தேகப்படும்படி சுற்றித் திரியும் பொழுது அவர்கள் யார் என்ற ஒரு சந்தேகத்தினுடைய அடிப்படையில் நம்ம கேள்விக்கு யாருன்னு கேட்கணும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.